கந்த சஷ்டி கவசத்தில் மறைந்துள்ள பல அரிய வார்த்தைகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, ஈரேழ் உலகமும் எனக்குறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா, மண்ணாள் அரசரும் மகிழ்ந்துறவாக, உன்னை துதிக்கு உன் திருநாமம். இந்த பாடல் வரிகளிலே நமக்கு புரிந்திருக்கும். எல்லோரும் எனக்கு உறவாகவும் யாருடைய பகையும் இல்லாமல், அரசராக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் ஆண்டியாக யாராக இருந்தாலும் எனக்கு உறவாக இருப்பதற்கு நான் உன்னை துதிக்க வேண்டிய நாமம் சரஹண பவனி, சையொலி பவனி, திரிபுர பவனி, திகழொலி பவனி, பரிபுர பவனி, பவம் ஒளி பவனி. சரஹண பவனி, சரவண பொய்கையில் பிறந்தவனே. சைலொலி என்றால் மலையில் நாம் குன்றின் மேல் இருக்கும் ஒளியை போன்றவர் என்று பொருளாகும். திரிபுர பவனி என்பதற்கு இரண்டு வகைகளில் நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அசுரர்கள் 3 பக்கமும் தன்னை அரணாக கொண்டு வாழ்ந்தாலும் அவரை எரிப்பதற்கு முருகன் துணையாக இருந்தார். மற்றொன்று, முக்கண்ணனான ஈசனுக்கே இணையானவனே என்று பொருளையும் கொள்ளலாம். திகழொலி பவனி, எப்பொழுதும் ஒளி பொருந்திய பிரகாசமாக இருப்பவரே. பரிபுர பவனி, நான் இந்த பிறவியில் பரிபூரணமாக வாழ்வதற்கு உதவி செய்யும் ஒளியுடைய பொருந்திய முருகப்பெருமானே. பவம் ஒளி பவனி, அதாவது என்னுடைய பிறப்பை அறுக்கும் சக்தியை படைத்த முருகப்பெருமானே. ஆக ஐயனே இதில் முக்கியமாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மக்களும் உறவாக இருக்கவும் நட்புடன் இருக்கவும், நாம் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி வாழவும் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கும், நம்முடைய பிறவியை அறுத்து பிறவா நிலையை அடைவதற்கும் அனைத்திற்கும் சரவண பவனி, சைலொலி பவனி, திரிபுர பவனி, திகழொலி பவனி, பரிபுர பவனி, பவம் ஒளி பவனி என்பதை திரும்ப திரும்ப 6 முறை சொன்னாலே நம்முடைய பிறவி கடலான பெருங்கடலை நீந்திவிடலாம் என்பதே பொருளாகும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.